हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। हर हर नम पार्वती पतये हर हर महादेवा। गोपिका जीवन स्मरणं கோவிந்த கோவிந்தா. ராதேஷ்ணா சகீஸ், இன்றைய தினம் மணிகர்ணிகா பிரபாவம். அந்த மணிகர்ணிகா காட், அதனுடைய பிரபாவத்தை பார்க்கலாம். எல்லா தீர்த்தங்களும் பிரதிதினமும் மத்தியான வேளையில் முக்தி அளிக்கும் மணிகர்ணிகைக்கு ஸ்நானம் செய்ய போகின்றன. மணிகர்ணிகையில் ஸ்நானம் பண்ணணும்னா காலையிலே போய் பண்ணால், அந்த ஊர்க்காரா காலையில் பண்ணி எல்லா அவள் நேம நிஷ்டைகள்லாம் முடிச்சுட்டாலும் மத்தியானம் 11:30 to 12 மணிக்கு அங்கே போயிடுவா. போய் அங்கே மணிகர்ணிகையில் ஸ்நானம் பண்ணி மத்தியானிகம் பண்ணி அதுக்கப்புறம் விஸ்வநாத தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆற்றுல சாப்பிடுவா. 60 வயசு 70 வயசு கிழவிலாம் அந்த மாதிரி போகிறத பார்க்கும்போது ரொம்ப உற்சாகமாக இருக்கும் மனசுக்கு. அவள்லாம் எப்படி நடந்து எப்படி போய் எப்படி எல்லாம் பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும். சிரேஷ்ட முனியே, அந்தந்த உச்சித சமயங்களில் காஷியில் இந்த 3 தீர்த்தங்களும் எப்படி முக்கியத்துவம் ஆகின்றன. அதாவது என்ன அப்படின்னா, பிராத காலத்தில் பஞ்சகங்கா காட்டில் ஸ்நானம் பண்ணணும், அதுக்கப்புறமா பிரயாகையில் ஸ்நானம் பண்ணணும், அதுக்கப்புறம் 12 மணி வேளைக்கு உச்சி காலத்தில் இங்கே மணிகர்ணிகா ஸ்நானம். அது ரொம்ப விசேஷம். இப்போது மற்றொரு ரகசியமான விஷயத்தை கூறுகிறேன். இதை கண்ட இடங்களில் கூறக்கூடாது. பக்திமான்களுக்கு அவசியம் கூறலாம், பக்தி இல்லாதவர்களுக்கு ஒரு பொழுதும் கூறக்கூடாது. காஷியில் எல்லா தீர்த்தங்களும் ஒன்றை ஒன்று முந்திக்கொண்டு தங்கள் தேஜஸ்னா பலம் பொருந்தியவைகளாக பெரிய பெரிய பாவங்களை நஷ்டமடைய செய்கின்றன. ஆனால் வாரணாசியில் எல்லா தீர்த்தங்களிலும் மேற்பட்டது மணிகர்ணிகையே என்று விரலை மடக்கி உம்மிடம் நான் உறுதி கூறுவேன். கேவலம் மணிகர்ணிகையிலிருந்து தங்கள் பலத்தை பெற்று மற்ற தீர்த்தங்கள் எல்லாம் தங்கள் ஸ்தானங்களில் பாவங்களை தொலைத்து விடுவோம் என்று கர்ஜித்து கொண்டிருக்கின்றன. காசியில் உள்ள மற்ற தீர்த்தங்கள் எல்லாம் பாபிகளுடைய மகத்தான பாவங்களை எல்லாம் தொலைத்து அதனுடைய பாவம் தீர மத்தியான சமயத்தில் எல்லா பருவங்கள் அல்லாத மற்ற நாட்களிலும் கூட நித்தியமும் மணிகர்ணிகையில் தங்களை நிர்மலம் ஆக்கிக் கொள்கின்றன. பிரதிதினமும் மத்தியான வேளையில் பகவான் விஸ்வநாதரே பவானி அன்னபூர்ணாவுடன் மணிகர்ணிகைக்கு ஸ்நானம் செய்கிறார் என்றால் வேறு சொல்வதற்கு என்ன இருக்கிறது? ஏன் முனியே, நானும் தினமும் உச்சி வேளையில் லட்சுமியுடன் கூட வைகுண்டத்திலிருந்து மிகவும் ஆனந்தமாக மணிகர்ணிகையில் பிரதிதினம் ஸ்நானம் செய்கிறேன். தினமும் ஒரு முறையாவது ஒருவன் எனது பெயரை கூறினால் அவனுடைய பாபத்தை நான் ஹரணம் செய்கிறேன் என்பதனால் எனக்கு ஹரி என்று பெயர் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பிரபாவம் எனக்கு மணிகர்ணிகையால் தான் வந்தது. பிதாமகரான பிரம்மாவும் மாத்தியானிக கிரியைகளை செய்வதற்கு அம்சத்தின் மீது ஆரோகணித்து பிரதிதினமும் சத்தியலோகத்திலிருந்து இந்த மணிகர்ணிகைக்கு மதியம் வருகிறார். இந்திராதி லோக பாலகர்களும் மரிச்சி முதலிய மகரிஷிகளும் மத்தியானிக கர்மங்களை அனுஷ்டிப்பதற்காக மணிகர்ணிகைக்கு வருகிறார்கள். நாகலோகமான பாதாளத்திலிருந்தும் சேஷன் வாசுகி முதலிய நாகராஜாக்கள் மத்தியானிக சமயம்தான் ஸ்நானம் செய்வதற்காக மணிகர்ணிகைக்கு வருகிறார்கள். இன்னும் அதிகம் கூறுவாரேன், சராச்சரத்தில் உள்ள சமஸ்த சேதன பிராணிகளும் உச்சி காலத்தில் மணிகர்ணிகையில் ஸ்நானம் செய்வதற்கு வருகிறார்கள். ஏ விப்ரா, நம்மாலேயே இந்த மணிகர்ணிகையின் குணங்களை வர்ணிக்க முடியவில்லை. அதன் மேன்மையான குணங்களை வேறு யாரால் வர்ணிக்க முடியும்? ஆரண்யங்களில் உக்ரமான தபசை செய்து புண்ணியங்களை சேர்த்து வைத்திருக்கும் முனீஸ்வரர்கள் கூட கடைசியில் முக்தி பூமியான மணிகர்ணிகையை அடைகிறார். எவர்கள் அந்திம அவஸ்தையிலாவது மணிகர்ணிகையை பெறுகிறார்களோ அவர்களே ஞானிகள், அவர்களே சிரேஷ்டர்கள். விதிமுறை வழிபாடு எவர்கள் எல்லா விரதங்களையும் பூர்ணமாக முடித்து இருக்கிறார்களோ குறிப்பிடத்தக்க அவர்களே மணிகர்ணிகையை அடைந்து அதன் மெதுவான பூமியில் தங்கள் அந்திம படுக்கையை அமைத்து கொள்ள முடியும். இந்த மிருத்தியுலோகத்தில் எல்லா யஜ்யங்களையும் முடித்தவர்களும் தங்கள் புண்ணியத்தினால் சேர்த்து வைத்த எல்லா சம்பத்துக்களையும் தியாகம் செய்துவிட்டு மணிகர்ணிகை பார்க்கிறார்களோ அவர்களே தன்யவான்கள்.
உண்மையை கூற வேண்டுமானால் நானாவிதமான தங்கள் ஆசைகளை பூர்த்தி செய்து கொண்டு எல்லா தர்மங்களையும் அனுஷ்டானம் செய்து முடித்தவர்களே தங்களுடைய வயோதிக பருவத்தில் மணிகர்ணிகை வந்து அடைய முடியும். அறிவாளிகள் செய்யும் உச்சிதமான காரியம் என்னவென்றால் மிகவும் முயற்சியுடன் ரத்னம், ஸ்வர்ணம், வஸ்திரம், யானை, குதிரை முதலிய வஸ்துக்களை மணிகர்ணிகையில் தானம் செய்வதே. ஆஹா! ஏ முனியே, மணிகர்ணிகையில் தர்மபூர்வமாக சம்பாதித்த சிறிதளவு தனத்தையாவது தானம் செய்தால் அது நித்தியம் அக்ஷயமாக விளங்கும். ஒரு உத்தமன் இந்த இடத்தில் விதிமுறைப்படி வணங்கினால் அவன் 6 அங்கங்களுடன் கூடின உயர்ந்த சாதனத்தை அடைகிறான். ஒருவன் மணிகர்ணிகையில் தடத்தில் ஒரு காயத்ரியை ஜபித்தாலும் 10,000 காயத்ரி ஜபித்த புண்ணியம் அவனுக்கு ஏற்படும். ஒரு அறிஞன் மணிகர்ணிகையில் ஒரே ஒரு ஆகுதி கொடுத்து ஓமம் பண்ணினாலும் ஆயுள் முழுவதும் அக்னிஹோத்திரம் செய்த பலனை அடைகிறான். இந்த பிரகாரம் மகா தபஸ்வியாகிய பகவான் மாதவரின் வாக்கியத்தை கேட்டு மிகவும் பக்தியுடன் வணங்கி எழுந்து நின்று கேட்டார். ஹே மாதவா, இந்த புண்ணிய பூமியான மணிகர்ணிகையின் விஸ்தீர்ணம் சுற்றிலும் எவ்வளவு என்று கேட்டார். தங்களைப் போல தத்துவம் அறிந்தவர் வேறு எவரும் இல்லை. பகவான் விஷ்ணு உடனே பதில் கூறினார். தெற்கிலே கங்கா கேசவன், வடக்கிலே அரிச்சந்திர மண்டபம், கிழக்கிலே ஆதி கங்கா, மேற்கிலே ஸ்வர்க துவாரம். இவைதான் மணிகர்ணிகையின் எல்லைகள். இது ஒரு மேலெழுந்த வாரியாக போட்ட கணக்குதான். அதை உனக்கு சூக்ஷ்மமாக கூறுகிறேன். அரிச்சந்திர தீர்த்தத்துக்கு அப்பால் அரிச்சந்திர விநாயகர் என்று இருக்கிறார். மணிகர்ணிகா குண்டத்தின் வடக்கு பக்கத்தில் எல்லை விநாயகர் இருக்கிறார். அங்கு உத்தம புருஷன் பக்தியுடன் சீமா விநாயகருக்கு பக்தி பூர்வமாக மோதகம் முதலியவைகளை சமர்ப்பித்து பூஜை செய்து அரிச்சந்திர தீர்த்தத்தில் தன்னுடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்த பின் மணிகர்ணிகையை அடைய வேண்டும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். யாரும் இந்த மாதிரி அங்கே இருக்கிற அந்த சாஸ்திரிகள்லாம் இதெல்லாம் சொல்ல மாட்டா. அங்கங்கே அப்படியே அந்த போட்டில் மணிகர்ணிகா கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்நானம் பண்ணுங்கோ, வாங்கோ, வந்து உட்காந்துட்டு இது அந்த பிண்டம் போட்டுருங்கோ, அவ்வளோதான், மணிகர்ணிகா முடிஞ்சிட்டு அடுத்தது போகலான்னு போயிடுவா. ஆனால் அரிச்சந்திரா தீர்த்தத்தில் முதல்ல பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மணிகர்ணிகையே போய் நம்ம தொடணும் அப்படின்றார் சாக்ஷாத் ஹரி. அப்படி செய்பவர்களின் பூர்வ புருஷர்கள் 100 வருஷங்கள் வரை திருப்தியடைந்து வாஞ்சித பலனை இவர்கள் பெறுகிறார்கள். ஒரு மனிதன் ஸ்ரத்தையோடு கூட அரிச்சந்திர மகா தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து அரிச்சந்திரேஸ்வரரை வணங்கி எழுந்தானே ஆனால் அவன் சத்தியத்திலிருந்து ஒரு காலம் தவற மாட்டான். அங்கு பர்வதேஸ்வரருக்கு சமீபத்திலேயே பர்வத தீர்த்தம் இருக்கிறது. அது சூமேர் பர்வதத்தினுடைய ஸ்தானமாகும். மகாபாபங்களை நசிக்க வேண்டும் என்றால் அங்கு ஸ்நானம், சிவபூஜனம், யதாசக்தி தானம் செய்ய வேண்டும். இப்படி செய்தால் சூமேர் பர்வதத்தின் சிகரத்துக்கு சென்று திவ்ய போகங்களை அனுபவித்ததன் பலன்கள் ஏற்படும். அதற்கு அப்பால் பர்வதேஸ்வரருடைய தெற்கு பக்கத்தில் கம்பலாஸ்வ தீர்த்தம் இருக்கிறது. அந்த தீர்த்தத்தின் மேற்கு பாகத்தில் கம்பலாதேஸ்வரர் எனும் லிங்கம் இருக்கிறது. அங்கு ஸ்நானம் செய்து மங்களத்தை கொடுக்கும் அந்த லிங்கத்தை பூஜை செய்தால் அவர்கள் வம்சத்தில் பிறப்பவர்கள் எல்லோரும் கான வித்தையில் நிபுணர்களாகவும் ஸ்ரீமான்களாகவும் ஆவார்கள். இங்கேயே யோனி சக்கர பிரயோகத்துக்கு நிவாரணம் செய்யும் சக்கர புஷ்கரணி தீர்த்தம் இருக்கிறது. அதில் ஸ்நானம் செய்தால் ஆழமான சம்சார சக்கரத்தில் உழல வேண்டாம். சக்கர புஷ்கரணி தீர்த்தமே எனது பிரதான வாசஸ்தலமும் ஆகும். நான் இதே தீர்த்தத்தில் பிரம்மா ஆயுசுக்கு பாதி காலம் வரையில் கோரமான தபஸில் இருப்பேன். இங்குதான் பகவான் விஸ்வேஸ்வரரை நான் பிரத்யக்ஷ தரிசனமும் செய்தேன். பிறகு அங்கேயே எனக்கு அழியாத ஐஸ்வர்யத்தை சிவபெருமான் கொடுத்தார். அதுவே சக்கர புஷ்கரணி மணிகர்ணிகா என்னும் பெயரால் இன்று பிரசித்தமாகிறது. அங்கேயே நான் ஜலரூபத்தை விட்டு பிரத்யக்ஷ ஸ்திரீ ரூபம் எடுத்துக்கொண்ட மணிகர்ணிகா தேவியையும் தரிசித்தேன். நான் இப்பொழுது பக்தர்களுக்கு பரம மங்களத்தை கொடுக்கக்கூடிய அவளுடைய உருவத்தை வர்ணிக்கிறேன். இது சாக்ஷாத் ஹரி தன்னுடைய வாயால இந்த மணிகர்ணிகா தேவியை வர்ணிக்கிறார். 7 மாத பரியந்தம் இடைவிடாமல் அவளுடைய உருவத்தை பார்க்க வேண்டும் என்று தியானம் செய்தானே ஆனால் பிரத்யக்ஷ ரூபமாக மணிகர்ணிகா தேவியை தரிசனம் செய்ய முடியும். அந்த தேவி 4 கை, விசாலமான கண்களுடன், நெற்றிக் கண்களுடன் விளங்குகிறாள். தினமுமே 2 கைகளையும் கூப்பிக் கொண்டு மேற்கு முகமாக நிற்கிறாள்.
வலது கையில் நீலோத்பல மாலையை வைத்து கொண்டிருக்கிறாள். வரம் கொடுப்பதற்காக தூக்கி இருக்கும் கையில் மாதுளங்கம் என்று கூறப்படும் பழத்தை வைத்து கொண்டிருக்கிறாள். 12 வயது பெண்ணாக தான் அவள் இருக்கிறாள். அவளுடைய நிறம் ஸ்பட்டிக வர்ணமாக இருக்கிறது. கூந்தல் ஆழ்ந்த நீல வர்ணமாக இருக்கிறது. கூந்தல் மிகவும் மிருதுவாக இருக்கிறது. கூந்தலின் மத்தியில் தாழம்பூவை சொருகிக் கொண்டிருக்கிறாள். பவழத்தையும் மாணிக்கத்தையும் தோற்கடிக்கும் ரமணீயமான உதடுகள், சர்வாங்கமும் முத்த அலங்கார பூஷிதையாக சந்திரகாந்தியை போல வெள்ளை வஸ்திரம் தரித்து கொண்டு மார்பில் சோபிதமான தாமரை புஷ்பமாலையை தரித்து கொண்டிருக்கும் இந்த தேவியை மோட்சத்தை விரும்புபவர்கள் எப்பொழுதும் தானம் செய்ய வேண்டும். ஏனென்றால் மோட்சலட்சுமியின் கோவில் மணிகர்ணிகையே ஆகும். இப்போது நான் பக்த கல்பத்ருவா என்னும் பெயருடைய அவளுடைய மந்திரத்தை கூறுகிறேன். அவளுடைய மந்திரத்தை ஜெபிப்பவர்களுக்கு அஷ்ட சித்திகளும் கைகூடும். முதலாவது பிரணமம், பிறகு சரஸ்வதி பீஜம், அதுக்கு பிறகு புவனேஸ்வரி பீஜம், பிறகு லக்ஷ்மி பீஜம், அதுக்கு பிறகு காம பீஜம், அதற்கு பிறகு பிந்துவுடன் கூடிய மகாரம், மறுபடியும் பிரணமம் சேர்த்து சங்குச்சிதமாக மணிகர்ணிகாயை நமக என்று உச்சாரணம் செய்து முடிக்க வேண்டும். இதுதான் அந்த மந்திரத்தினுடைய லட்சம். சாட்சாத் ஹரி உபதேசம் பண்றார். இந்த 15 அக்ஷரங்களை கொண்ட இந்த மந்திரம் கல்பக விருட்சத்துக்கு சமானம். மனதில் எண்ணி இந்த மந்திரத்தை ஜபித்தால் வித்யா புத்தியில் உள்ளவர்களுக்கு சமஸ்த சுகம் சந்ததியை கொடுக்கும் தாதாவாகவும் ஆகும். பிறகு கடைசியில் பரமபதமும் அவர்களுக்கு அளிக்கும். மற்றொரு மனுசங்கே என்று ஒரு மந்திரம் இருக்கிறது. அது 14 அக்ஷரங்களுடன் கூடியது. அதற்கு முதலாவது பிரணவம், பிந்துவுடன் கூடிய மகாரம், பிறகு மணிகர்ணிகே பிரணமாத்மிகே நமக என ஜபிக்க வேண்டும். மோட்சத்தை விரும்பும் மனிதர்கள் ஸ்ரத்தையுடன் எப்பொழுதும் இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். பிறகு மிகவும் தூய்மையுடன் பசுவின் நெய், சர்க்கரை, மது இந்த மூன்றிலும் தாமரை புஷ்பத்தை தோத்து மந்திரத்தில் ஒரு பங்கு ஹோமம் செய்ய வேண்டும். ஒருவன் இந்த மந்திரத்தை 3 லட்சம் தரம் ஜபம் செய்தால் அவனுக்கு வேறு தேசங்களில் மரணம் ஏற்பட்டாலும் நிச்சயமாக முக்தி கிடைக்கும். நவரத்னங்களையும் பதித்த ஸ்வர்ண பிரதிமையை உத்தம விதி பிரகாரம் செய்து முயற்சியுடன் பூஜிக்க வேண்டும். மோட்சத்தை விரும்புபவர்கள் இந்த மூர்த்தியை தங்கள் வீடுகளில் பூஜை செய்து முடித்தவுடன் மூர்த்தியை மணிகர்ணிகையில் இருந்து விட வேண்டும். சம்சாரத்துக்கு பயந்தவர்களும் ஸ்ரத்தை உள்ளவர்களும் வேறு தேசத்தில் உள்ள ஸ்ரத்தாவான்களும் இந்த பூஜையை அவசியம் செய்யலாம். மணிகர்ணிகையில் ஸ்நானம் செய்து மணிகர்ணிகேஸ்வரரை தரிசனம் செய்தவர்கள் மாதாவின் கர்ப்ப யாதனையே அடைய மாட்டார்கள். பூர்வ காலத்தில் நானே மணிகர்ணிகையின் உள் பிராகாரத்தில் கிழக்கு வாசலில் மணிகர்ணிகேஸ்வரன் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தேன். அதனால் மோட்சத்தை விரும்புபவர்கள் நான் பிரதிஷ்டை செய்த லிங்கத்தை பூஜிக்க வேண்டும். மணிகர்ணிகையிலிருந்து மேற்கு பக்கத்தில் பாசுபத தீர்த்தம் இருக்கிறது. அங்கு ஜலதர்ப்பணாதிகள் செய்து பசுபதிநாதரை தரிசனம் செய்ய வேண்டியது அவசியம். அங்கு பகவான் சங்கரர் எனக்கு பிரம்மாதி தேவதைகளுக்கும் பசு பாசத்தை நீக்கும் பாஷ்பத யோகத்தை உபதேசம் செய். அதனால் பசுவுக்கு சமமான ஜீவர்கள் இவர்களுக்கு மாயையாகிய பாசத்தை அறுப்பதற்கென்றே பகவான் பசுபதீஸ்வரர் லிங்க உருவம் எடுத்துக்கொண்டு காசியில் எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். சித்திர மாசம் சுக்லபக்ஷ சதுர்தசி அன்று பவித்திர சித்தத்துடன் அங்கு யாத்திரை போய் இரவில் கண்விழித்து உபவாசம் இருந்து பசுபதி ஈஸ்வரரை பூஜித்து அமாவாசை என்று பாரணை செய்தார். பசுவை போல பாசமாகிற கயிற்றில் அகப்பட்டுக் கொள்ள மாட்டார்கள். இந்த பசுபதி தீர்த்தத்துக்கும் அப்பால் ருத்ரவாச தீர்த்தம், அங்கு ஸ்நானம் செய்து ருத்ரவாசேஸ்வரர் என்னும் மகாதேவரை பூஜிக்க வேண்டும். மணிகர்ணிகேஸ்வரருக்கு தட்சிணாபாகத்தில் இருக்கும் ருத்ரவாசேஸ்வரரை பூஜை பண்ணினால் அவர்கள் ருத்ரவாசத்தில் வசிக்கிறார்கள் என்பதில் ஐயமில்லை. அதற்கு தெற்கு பக்கத்தில் உலகத்தில் உள்ள சமஸ்த தீர்த்தங்களிலும் ஆவிர்பவித்த விஸ்வநாதம் என்று ஒரு தீர்த்தம் இருக்கிறது. அங்கு ஒருவன் ஸ்நானம் செய்து விஸ்வநாதரை தரிசனம் செய்ய வேண்டும். மிகவும் பக்தி கூட அங்கே விஸ்வ கௌரி உள்ளே இருக்கா. அந்த விஸ்வநாத கோயிலுக்குள்ளேயே விஸ்வ கௌரி என்னும் அன்னபூர்ணாவை தரிசிக்க வேண்டும். இவ்விதம் பூஜை செய்தால் உலகத்தையே பூஜித்ததாகவும் உலக ரூபமாகவும் ஒருவன் ஆகிறான். அதற்கு பிறகு முக்தி தீர்த்தம் இருக்கிறது. அங்கு ஸ்நானம் செய்து அங்கிருக்கும் மோகேஸ்வரரை அர்ச்சிக்க வேண்டும். அவன் மோட்சத்தை அடைவான் என்பதில் ஐயமில்லை.
அவிமுக்தேஸ்வரருக்கு பின்புறம் இருக்கும் மோக்ஷேஸ்வரரை தரிசனம் பண்ணால் மனிதன் திரும்பவும் ரித்திலோகத்துக்கு வந்து கொண்டும் போய்கொண்டும் இருக்க மாட்டான். முக்தி தீர்த்தத்துக்கு சற்று அருகில் அவிமுக்தேஸ்வரரை தரிசனம் செய்தால் அவர்கள் முக்தி அடைகிறார்கள். அதற்கு பிறகு தாரக தீர்த்தம். அங்கு பகவான் விஸ்வேஸ்வரர் தானே வந்து மரணமடைந்த ஜந்துக்களின் காதில் அமிர்தத்துக்கு ஒப்பான தாரக மந்திரத்தை உபதேசிக்கிறார். அந்த தாரக தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து தாரகேஸ்வரரை சேவித்தால் சம்சார சாகரத்தை தாண்டுவதோடு அல்லாமல் தன்னுடைய பித்திருக்களை அவன் கரையேற்றுகிறான். ஸ்கந்த தீர்த்தமோ அதற்கு சமீபத்திலேயே இருக்கிறது. உத்தமன் ஒருவன் அதில் ஸ்நானம் செய்த பின் 6 முகனை தரிசித்தால் தோல், மாம்சம், ரத்தம், நரம்பு, எலும்பு, கொழுப்பு என்னும் 6 கோஷங்களுள்ள சரீரத்தை திரும்பவும் எடுக்க மாட்டான். அதுவும் இல்லாமல் தாரகேஸ்வரருக்கு முன்னால் சுவாமி கார்த்திகேயரை தரிசனம் செய்வதால் குமாரசுவாமியை போன்ற சரீரத்தை அடைந்து ஸ்கந்தலோகத்தில் வசிக்கிறான். அதற்கு பிறகு பவித்திரமான டுண்டி தீர்த்தம் இருக்கிறது. அதில் ஸ்நானம் செய்து கர்மங்களை முடித்து டுண்டி விக்னராஜரை ஸ்தோத்தரித்தால் அவனுக்கு வாழ்க்கையில் விக்னமே வராது. இந்த டுண்டி தீர்த்தத்துக்கு தெற்கு பக்கத்தில் ஓமே சொல்ல முடியாத பவானி தீர்த்தம். அங்கு விதிப்படி ஸ்நானம் செய்து பவானி ஆகிய அன்னபூர்ணா மாதாவை தரிசித்து பூஜிக்க வேண்டும். அதாவது வஸ்திரம், ரத்னம், பூஷணம், நானாவிதமான நைவேத்தியங்கள், புஷ்பம், தூபம், தீபம் இவைகளினால் பவானியையும் பவதேவரையும் பூஜிக்க வேண்டும். காஷியில் ஸ்ரத்தையுடன் பவானி சங்கரர் இருவரையும் அவசியம் பூஜிக்க வேண்டும். அவன் சராச்சரங்களுடன் 3 லோகங்களையும் பூஜித்த பலரை பெறுவான். பண்டிதர்களுக்கு உச்சிதமான காரியம் ஏது என்றால் சித்திரை மாதம் 108 பிரதட்சணம் செய்ய வேண்டும். நவராத்திரியிலேயே 108 பிரதட்சணம் பண்ணலாம், ரொம்ப விசேஷம். அந்தூர் ஜனங்கள், வெளியிலேருந்து வர ஜனங்கள் எல்லாருமே பண்றா. ஏனென்றால் அங்கு அம்பிகையை பிரதட்சணம் செய்தால் பர்வதங்கள், சமுத்திரங்கள், ஆசிரமங்கள், நவ தீபங்களுடன் கூடிய பூமி முழுவதும் பிரதட்சணம் செய்த பூ பிரதட்சண பலன் கிடைக்கிறது. சந்தோஷத்தை விரும்பும் ஜனங்கள் ஒரு தினமும் அங்கு வசிக்கும் பொழுது 8 பிரதட்சணங்களாவது குறைந்தபட்சம் செய்ய வேண்டும். ஸ்ரத்தையுடன் பவானி சங்கரரை நமஸ்கரிக்க வேண்டும். பக்தர்களுக்கு மனோரத பலனை கொடுப்பவளான பவானி நம்மை காஷியில் ஸ்திரவாசம் செய்வதற்கு அனுமதிக்கிறாள். அதனால் காஷியில் தீர்த்தவாசம் செய்பவர்கள், பவானின்னு அவ சொல்றது இந்த இடத்துல பூராவே அன்னபூர்ணா தேவியை தான். பவானியை அவசியம் பூஜை செய்ய வேண்டும். பவானியே எப்பொழுதும் காஷியின் லோகக்ஷேமங்களை வகிக்கிறாள். அதனால் அங்கு வசிப்பவர்கள் பவானியை எப்பொழுதும் சேவிக்க வேண்டும். மோட்ச பிக்ஷையை விரும்பும் பிக்ஷுக்கள் காசியில் பிக்ஷை அளிக்கும் குடும்பினியான பவானியிடம்தான் மோட்ச பிக்ஷையை யாசிக்க வேண்டும். காஷியில் பகவான் விஸ்வநாதர் கிரகஸ்தராய் இருக்கிறார். அவருடைய குடும்பினி பவானி தேவி சாக்ஷாத் அன்னபூர்ணா. அதனால் அவளே காஷிவாசிகள் யாவருக்கும் மோட்ச பிக்ஷையை அளிக்கிறாள். காஷியில் வசிப்பவர்களுக்கு ஏதாவது கஷ்ட சாத்தியமாக தோன்றினார் உடனே பவானியை சென்று பூஜை செய்தால் அது சுலபமாகிவிடும். சித்திரை மாதத்து மகா அஷ்டமி அன்று இரவு முழுவதும் கண்விழித்திருந்து அதிகாலையில் பவானியை பூஜை செய்ய முடியும். ஆனால் அவனுடைய எல்லா விருப்பங்களும் பூர்ணமாக நிறைவேறும். விஸ்வேஸ்வரருக்கு மேற்கு திக்கில் விளங்கும் பவானியை தரிசனம் செய்தால் நமது மனோரதங்கள் யாவும் சந்தேகம் இல்லாமல் சித்தியாகும். சுக்ரேஸ்வரருக்கு மேற்கு பக்கத்தில் எழுந்திருக்கும் பவானியை தரிசனம் செய்ய வேண்டும். அவர்களுடைய எல்லா மனோரதங்களும் பூர்த்தியாகும். காஷியில் எப்பொழுதும் வாசமும் உத்தரவாகினியான கங்கையின் ஸ்நானமும் பவானி சங்கரின் சேவையும் செய்தால் பக்தி, முக்தி இரண்டுமே கிடைக்கும். ஹே மாதா, ஹே பவானி, ஹே அன்னபூர்ணா, நான் தங்களுடைய சரண தூளியாக ஆவேன். நான் தங்களுடைய பரம சேவகியாக ஆவேன். ஹே மாதா, நான் இந்த சம்சாரத்தினுடைய கிளேசம் அனுபவிக்காமல் இருக்க வேண்டும். நான் மறுபடியும் பூமியில் பிறக்காமல் நீதான் செய்ய வேண்டும். அம்மா, காசி வாசிகளுக்கு சுகம் வேண்டுமானார் உட்காரும் போதும் நடக்கும் போதும் சாக்ஷாத் பவானியை தியானம் செய்து கொண்டும் பவானி 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 என்று சொல்லிக்கொண்டும் இருக்க வேண்டும். பவானி தீர்த்தத்துக்கு அருகிலே ஈசான தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து ஈசனாரை தரிசித்தால் மறுபடியும் ஜென்மம் எடுக்க வேண்டாம். அங்கேயே மனிதர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும் ஞான தீர்த்தம் இருக்கிறது. அதில் ஸ்நானம் செய்து ஞான வாபிக்கு சமீபத்திலேயே ஞானேஸ்வர மகாதேவரை
தரிசனம் செய்து பூஜையும் செய்தால் மிருத்யு அணுகும் சமயத்திலும் ஞானம் மனதிலிருந்து வழுவாது. அதே இடத்தில் பரமசம்பத்திற்கும் காரணமான நந்தி தீர்த்தம் இருக்கிறது. அங்கே பிண்டதானம் செய்து தனது சக்தியை அனுசரித்து மற்ற தானங்கள் செய்ய வேண்டும். நந்தீஸ்வரரை தரிசனம் செய்வதில் விஷ்ணு தீர்த்தம் இருக்கிறது. அங்கு பிண்டதானம் செய்தால் பித்திருக்கள் கடனில் இருந்து விடுபடுவார்கள். விஷ்ணு தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து விஸ்வேஸ்வரருக்கு தெற்கு பக்கத்தில் இருக்கும் எண்ணெய் தரிசனம் செய்தால் அவன் விஷ்ணு லோகம் அடைவான். அதாவது அந்த விஸ்வநாதர் கோயிலுக்குள்ளேயே இருக்கார் மகாவிஷ்ணு. அவ சத்யநாராயண சுவாமி அப்படின்னு தான் சொல்றா. ரொம்ப அற்புதமா இருப்பார் அவர். தரிசனம் மாத்திரேன நம்மளுக்கு அவ்வளவு ஒரு சந்துஷ்டி வரும். அந்த நாராயணர் அவர்கள் என்ன விஷ்ணுலோகம் அடைவார்கள். ஒரு ஏகாதசியும் அல்லது ஐப்பசி மாதத்து சுக்லபக்ஷ ஏகாதசியும் கார்த்திகை மாச சுக்லபக்ஷத்து ஏகாதசியும் என்னுடைய மூர்த்திக்கு முன் கண் விழித்து பஜனை செய்ய வேண்டும். பிறகு மறுதினம் என்னை பக்தி பாவத்துடன் பூஜை செய்து பிராமண போஜனங்கள் செய்வித்து கோதானம் பூதானம் சர்வதானம் செய்தால் மறுபடியும் பூமியில் பிறக்க மாட்டான். அறிவாளிகள் சிக்கனம் இல்லாமல் தாராளமாக செலவு செய்து விரத உத்தாபனம் இந்த இடத்தில் செய்தால் அவர்கள் என்னுடைய ஆக்னையினால் சம்பூர்ண பலனை அடைகிறார்கள். என்னுடைய தீர்த்தத்துக்கு தென்பக்கம் சுபத்தை கொடுக்கும் பிதாமக தீர்த்தம் இருக்கிறது. அங்கும் ஸ்ராத்தம் செய்து பிதர்களுக்கு தர்ப்பணம் செய்து பக்தி பூர்வமாக பிரம்ம நாளத்தின் மேல் எழுந்தருளியிருக்கும் பிதாமகேஸ்வர லிங்கத்தை பூஜை செய்வதால் மனிதன் பிரம்மலோகத்தை அடைகிறான். பிரம்ம ஸ்ரோதஸுக்கு சமீபத்தில் சுபகர்மமோ அசுபகர்மமோ செய்தானால் அவன் அவினாஷி ஆகிறான். அதனால் எப்பொழுதும் நல்ல கர்மத்தை செய்ய வேண்டும். முனிசத்தா இந்த இடத்தில் சிறிதளவேனும் சத் அல்லது அசத் கர்மமோ செய்தால் அது பழைய காலத்திலும் அழியாது. இந்த இடம் உலகத்தில் நாபிஸ்தானத்தில் இந்த இடம் உலகத்தினுடைய நாபிஸ்தானத்தில் இருப்பதனால் இதற்கு நாபி தீர்த்தம் என்று பெயர் வந்தது. இது பூமிக்கே மாத்திரம் ஏன் சமஸ்த பிரம்மாண்ட கோலங்களுக்குமே சுகத்தை கொடுக்கும் நாபியாகிறது. இதே கம்பீரமயமான பூமிக்கு மணிகர்ணிகா நாபி. இங்கேயே சமஸ்த பிரம்மாண்ட கோலங்களும் உதயமும் அஸ்தமனமும் ஆகி கொண்டிருக்கிறது. 3 லோகங்களுக்கும் பிரதானமாகிற பிரம்மநாபி நாளமும் பிரசித்தி பெற்றது. அதனால் இந்த தீர்த்த சங்கமத்தில் ஸ்நானம் செய்தால் கோட்டிக்கணக்கான ஜென்மங்களில் செய்த பாப அழுக்குகள் கழுவப்படுகின்றன. ஒரு சரீரத்தினுடைய ஒரு எலும்பாவது இந்த பிரம்ம நாளத்தில் விழுந்தால் அவன் திரும்பவும் இந்த பிரம்மாண்ட மண்டலத்தில் பிரவேசிக்க வேண்டாம். இந்த பிரம்ம நாளத்தின் தெற்கு பக்கத்தில் பாகீரதி தீர்த்தம் இருக்கிறது. இதில் ஸ்நானம் செய்வன் பிரம்மஹத்தியாதி தோஷங்களிலிருந்து விடுபடுகிறான். ஸ்வர்கத்வாரத்தின் சமீபத்தில் இருக்கும் பாகீரதி லிங்கத்தை தரிசனம் செய்வதினாலேயே பிரம்மஹத்தியாதி தோஷம் நீங்க புனశ్చரண பலனும் ஏற்படும். ஒருவனுடைய பூர்வ புருஷர்கள் அதோ கதியை அடைந்து இருந்தார்களே, ஆனால் அவர்களுக்கு பாகீரதி தீர்த்தம் சென்று ஸ்ரத்தையோடு அங்கு தர்ப்பணம் செய்யுங்கள். மேலும் அந்த பங்கீரதி தீர்த்தத்தில் விதிபூர்வமாக ஸ்ராத்தம் செய்வித்தால் பித்ருகணங்கள் பிரம்மலோகத்தில் சேர்க்கப்படுகிறார்கள். அதற்கு தெற்கு பக்கம் குரகத்ரி என்னும் ஒரு மகா தீர்த்தம் இருக்கிறது. பூர்வ காலத்தில் கோலோகத்தில் இருந்து வந்த பசுக்கூட்டங்களின் குழம்பின் நுனிகள் படிந்ததனால் அந்த பூமி பாகத்தை குதறியதனால் இதற்கு குரகத்ரி என்ற பெயர் வந்தது. அங்கு ஸ்நானம் செய்து பிண்ட தர்ப்பணம் செய்து குரகத்ரீஸ்வர லிங்கத்தை பூஜை செய்தால் அவர்கள் கோலோகத்தை அடைகிறார்கள். மேலும் இந்த லிங்கத்தை பூஜை செய்வதால் பசு ரூபமான தனம் அவர்களிடம் செழிப்பாக இருக்கும். குரகத்ரி தீர்த்தத்துக்கு தென்பக்கத்தில் உத்தம மார்க்கண்டேய தீர்த்தம் இருக்கிறது. அங்கு உத்தமமான பாதக நாசன தீர்த்தத்தில் ஸ்ரார்த்தம் முதலியவர்களை செய்துவிட்டு மார்க்கண்டேஸ்வரரை தரிசிப்பதனால் பூமியில் தீர்காயுசுடன் பிரம்ம தேஜஸுடன் விருத்தியடைந்து கீர்த்திகரமாக வாழ்வார்கள். பிறகு மகாபாதங்களையும் நாசம் செய்து வசிஷ்டர் என்னும் பெயருள்ள தீர்த்தம் இருக்கிறது. அங்கும் பித்ரு தர்ப்பணமும் வசிஷ்ட தரிசனமும் செய்வதனால் மனிதர்கள் 3 ஜென்மங்களின் வாஞ்சித கர்மங்கள் நசித்து தேஜஸுடன் வசிஷ்டலோகத்தை அடைகிறார்கள். அதன் பக்கத்தில் ஸ்திரீகளுக்கு சௌபாகியத்தை அளிக்கும் அருந்ததி தீர்த்தம். அந்த தீர்த்தத்தில் பதிவிரதா ஸ்திரீகள் விசேஷமாக ஸ்நானம் செய்ய வேண்டும். அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்வதால் ஒரு நிமிஷத்திலேயே அருந்ததியினுடைய பிரபாவத்தினால் விபச்சார தோஷம் முதற்கொண்டு சர்வதோஷம் நீங்கும். மார்க்கண்டேஸ்வரருடைய கிழக்கு பாகத்தில் எழுந்தருளியிருக்கும் வசிஷ்டேஸ்வரரை பூஜை செய்வதால் அவன் பாவம் நீங்கி புண்ணியவான் ஆகிறான். அந்த இடத்தில் வசிஷ்டர் அருந்ததி முதலியவர்களுடைய மூர்த்திகளை மிகவும் சிரமப்பட்டாவது பூஜை செய்ய வேண்டும்.
அப்படி பூஜை செய்வதனால் ஸ்திரீகளுக்கு வைதவியம் ஏற்படாது, புருஷர்களுக்கு ஸ்திரீ வியோகம் ஏற்படாது. வசிஷ்ட தீர்த்தத்துக்கு தென்பக்கத்தில் உத்தமமான நர்மதா தீர்த்தம். அறிவாளிகள் அங்கு சென்று ஸ்ரார்த்தம் சென்று நர்மதேஸ்வரரை தரிசனம் செய்தால், மகத்தான தான தர்மங்களை செய்தால் தனமில்லாதவனாக வாழ்க்கையில் ஒரு பொழுதும் ஆக மாட்டான். பிறகு திருச்சந்தியேஸ்வரருக்கு கிழக்கில் திருச்சந்தி தீர்த்தம் இருக்கிறது. அந்த திருச்சந்தி தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து விதிப்பிரகாரம் ஒரு தடவை சந்தியாவந்தனம் செய்கிறவன் சந்திய உபாசனா கர்மத்தை காலம் தாழ்த்தாமல் செய்வதனால் இருக்கும் பாபங்களிலிருந்து விடுபடுகிறான். பிராமணரே, 3 காலங்களும் சந்தியோபாசனமும் செய்து திருச்சந்தியேஸ்வரரை ஸ்ரத்தையோடு தரிசனம் செய்தால் 3 வேதங்களை அத்தியனம் செய்த புண்ணியம் கிடைக்கிறது. அதன் பிறகு யோகினி தீர்த்தம் இருக்கிறது. அங்கு ஸ்நானம் செய்து யோகினி பீட்டத்தை தரிசனம் பண்ணுவதனால் யோக சித்திகள் கிடைக்கின்றன. வலுவான பாபராசிகளை துளைப்பது அந்த தீர்த்தம். அங்கு ஸ்நானம் செய்து நிஷ்டையுடன் அகஸ்தேஸ்வர சிவனை தரிசனம் செய்ய வேண்டும். அகஸ்திய குண்டத்தில் பிதர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் அகஸ்தியருடன் கூட லோபாமுத்திரையும் சேர்ந்து வணங்க வேண்டும். அப்பொழுது அவன் எல்லா பாவங்களிலிருந்தும் சமஸ்த விதமான கிளேசங்களிலிருந்தும் விடுபட்டு தன் முன்னோர்களுடன் கூட சிவலோகத்தை அடைகிறான். அகஸ்திய தீர்த்தத்துக்கு தென்பக்கத்தில் மிகவும் பவித்திரமான கங்கா கேசவ தீர்த்தம் இருக்கிறது. அது எல்லா பாவங்களையும் சமனம் செய்கிறது. அதே தீர்த்தத்தில் அதே பெயருள்ள மங்களகரமான என்னுடைய மூர்த்தி கங்கா கேசவர் இருக்கிறது. புத்திமான்கள் ஸ்ரத்தையுடன் பூஜை செய்தால் என்னுடைய லோகத்தில் பூஜிக்கப்படுவார்கள். அந்த தீர்த்தத்தில் பிண்டதானம் செய்து தன்னால் இயன்ற தானங்கள் செய்வதால் 100 வருஷம் பிதர்களுக்கு திருப்தி ஏற்படுகிறது. நான் இந்த மணிகர்ணிகாவினுடைய பெரிய சுற்றுப்பிராகாரத்தை பற்றி இப்பொழுது உன்னிடம் வர்ணித்தேன். சமஸ்த விக்னங்களை நிவர்த்திக்கும் தட்சிண திசையில் இருக்கும் ஸ்ரீமா விநாயகரிடம் ஆரம்பித்து இதுவரை கூறினேன். வைரோச்சனேஸ்வரருக்கு கிழக்கு பாகத்தில் நான் வைகுண்ட மாதவர் என்ற பெயருடன் இருக்கிறேன். அங்கு பக்தி பாவத்துடன் என்னை பூஜை செய்தால் வைகுண்ட லோகத்தில் என்னை பூஜை செய்த பலன் கிடைக்கும். முனியே, வீரேஸ்வரருக்கு மேற்கு பக்கத்தில் வீரமாதவர் என்ற பெயருடன் இருக்கிறேன். அங்கு விரதம் இருந்து பூஜை செய்தால் யமயாதனை அனுபவிக்க மாட்டான். இப்படி வரிசையா. அப்புறம் மகாவிஷ்ணு, அது ஏற்கனவே நம்ம நேற்று பார்த்தோம், காசியில் விஷ்ணு கோயில்கள்னு. ஸோ அதே தான் திரும்பி இங்கேருந்து கண்டினியூ ஆறுது. ஸோ அதனால இப்படி மணிகர்ணிகாவுடைய பிரபாவத்தை அப்படி அள்ளி கொடுத்துருக்கார் நமக்கு சாக்ஷாத் விஷ்ணுமூர்த்தி. இத்தோட இந்த மணிகர்ணிகா பிரபாவம் இங்க முடியறது. மேற்கொண்டு மீதி தீர்த்தங்கள் வேற என்னென்ன தீர்த்தங்கள் இருக்கோ முக்கியமானது தசாஸ்மேத தீர்த்தம், அந்த மாதிரி ஒரு 5-6 பார்ப்போம். அதுக்கப்புறம் முக்கியமான சிவலிங்கங்கள் பார்க்கணும். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज जी की जय. सर्व संतनों की जय. राधे कृष्ण.